ஜோசியரே, உங்களுக்காக காட்டுக்குள்ள வந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு கொஞ்சம் பாருங்க. அம்மா, அம்மா லக்ஷ்மி. நீ உயிரோட தான் இருக்கியே அம்மா? ஆமா ஜோசியரே. நீ இறந்து போயிட்டேன்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனா நான் மட்டும் நம்பல. இன்னைக்கு என்னோட நம்பிக்கை உண்மையாயிடுச்சு. அம்மா தாயே, நீ இருக்க தாயே, நீ இருக்கம்மா. லக்ஷ்மி, நீ இத்தனை நாளா எங்கதாமா போயிட்ட? நீ எங்கதான் இருந்த? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியரே பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல? ஆமா. இப்ப நீ என்னடானா கர்ப்பமா இருக்கன்னு வைத்தியர் சொல்றாருமா. இந்த நேரத்துல நீ எங்கம்மா போவ? உனக்கு பிடிச்சா எத்தனை நாள் வேணாலும் நீங்க இருக்கலாம். அர்ஜுன், உன்னை காப்பாத்தி உன்னை மறுபடியும் திரும்ப கொடுத்தது இந்த பொண்ணுதான்ப்பா. இவ்வளவு உதவி பண்ணதுக்கு அப்புறம் உன்னை அப்படியே என்னால விட்டுட முடியாது. உனக்கு யாரும் இல்லாதப்போ நாங்க உனக்காக இருக்கோமா. தயவு செஞ்சு எங்க கூட இருந்துருமா. இந்த காலம் ரொம்ப விசித்திரமானதும்மா. யாருக்கு எப்போ என்ன மாதிரி சோதனை வருமோ யாருக்குமே தெரியாது. யாருக்கு எப்போ என்ன மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும்னு யாருக்கும் தெரியாது. உங்க முன்னாடி நான் வர்றதுக்கு இப்ப ஒரு காரணம் இருக்கு ஜோசியரே. காரணம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நீ இருக்கிறது தெரிஞ்சது. உன் சத்தம் வெளியே கேட்டது. ஒவ்வொரு வருஷமும் ஆபத்தை பத்தி கவலைப்படாம இந்த அம்மனுக்கு படையல் படைக்க வருவேன். என் பூஜை நல்லபடியா முடிஞ்சதுன்னு இந்த அம்மனோட பார்வையில தெரிஞ்சது. அதனாலதான் நீ மறுஜன்ம எடுத்து திரும்ப இங்க வந்துட்ட. ஆனா ஜோசியரே, நான் திரும்ப வந்திருந்தாலும். அம்மா லக்ஷ்மி, இத்தனை நாள் நீ சந்திச்ச சோதனை, நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் இன்னையோட முழுமையா ஒன்னு விட்டு போயிடுமா. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜோசியரே? ஆமாம்மா, இனிமே நீ தனியா வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. நீ அனாதையா வாழ வேண்டிய அவசியமே இல்லம்மா. உடனே அரவிந்தாவுக்கும் மித்ராவுக்கும் உன்னை பத்தி சொல்லணும்.